ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக வழங்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மொழியினுடைய வளர்ச்சி என்பது அந்த மொழி எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதில் தான் இருக்கிறது. மொழி ஆராய்ச்சியை பற்றிய பல வல்லுநர்கள் இதை தொடர்ந்து உறுதி செய்திருக்கிறார்கள். அதாவது எந்த மொழி பயன்பாட்டில் இருக்கிறதோ, எந்த மொழி மேலும் மேலும் மக்களுடைய பேச்சு வழக்கிலும் அன்றாட வழக்கிலும் தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறதோ அந்த மொழிதான் வளர்ச்சி பெறும், செழுமை பெறும் என்பதை தொடர்ந்து நாம் பல்வேறு விதமான சான்றுகளின் வழியாக பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் உலகத்தில் இன்றைக்கு நிறைய மொழிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. தினமும் ஒரு மொழி, அதாவது பழங்காலத்தில் பேசப்பட்ட மொழிகள், தினமும் ஒரு மொழி செத்து கொண்டிருப்பதாக மொழியியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். மொழிகள் ஏன் சாக வேண்டும்? மொழிகள் சாவதற்கான காரணங்கள் என்ன? அந்த மொழிகளுக்கென எழுத்து வடிவம் இல்லாமல் போவதாலோ அல்லது அதை பேசிக்கொண்டிருந்த மக்கள் அதை பேசுவதை கைவிடுவதாலோ அந்த மொழிகள் இறந்து போகின்றன. அப்படி பார்க்கிற போது இந்தியாவில் இன்று பரவலாக பேசப்படுகிற பல மொழிகள் இறந்து போவதற்கான அல்லது காலப்போக்கில் தேய்ந்து அழிவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது என்பதை பலரும் அச்சத்துடன் சுட்டி காட்டுகிறார்கள். ஒரு மொழி இறப்பது என்பது, ஒரு மொழி தேய்ந்து அழிவது என்பது ஒரு சமூக பண்பாடு அழிவதோடு தொடர்புடைய ஒரு விஷயம். ஒரு சமூகத்தினுடைய இன வரலாறு அழிவதோடு, ஒரு இனத்தினுடைய பாரம்பரியம் அழிவதோடு தொடர்புடைய ஒரு விஷயம். அப்படி பார்க்கிற போது ஒரு மொழியின் மீது ஏற்படக்கூடிய தாக்குதல்கள், மாற்றங்கள் எத்தகையதாக இருக்கின்றன என்பதை பற்றி நாம் மிகுந்த கவலை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது நம் மொழிக்கு வெளியிலிருந்து நேரடியான ஆபத்துகள் வருகிற போது அதை உடனடியாக கண்டுகொள்கிறோம். உதாரணமாக ஒரு சமஸ்கிருதம் திணிக்கப்படுகிறது, இந்தி திணிக்கப்படுகிறது என்பது போன்ற விஷயங்கள் வருகிற போது நாம் அதை உடனடியாக விழிப்புணர்ச்சியுடன் அரசியல் ரீதியாக எதிர்கொள்கிறோம். அப்பொழுது மொழியினுடைய வளர்ச்சி குறித்த பல கருதுகோள்களை நாம் முன்வைக்கிறோம். ஆனால் இப்படி வெளிப்படையாக வருகிற தாக்குதல்களுக்கு பதிலாக மொழியை ஒரு புற்றுநோய் போல உள்ளே இருந்து அரிக்கக்கூடிய சில நோய்கள் இருக்கின்றன. அந்த நோய்கள் தான் வெளியே இருந்து வரக்கூடிய தாக்குதல்களை விட மிக மிக ஆபத்தானவை. அதாவது உதாரணமாக பிறமொழி சொல் கலப்பு என்பது நிறைய பேர், அதாவது எழுதுகிற போதும் பேசுகிற போதும் தேவையற்ற முறையில் அதிகமான பிறமொழி சொற்களை கலப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பிறமொழி சொற்களை கலக்கிற போது ஏற்படக்கூடிய ஒரு விளைவு என்னவென்றால், உங்கள் தாய்மொழியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த சொல்லை நீங்கள் கைவிடுகிறீர்கள். அதற்கு பதிலாக நீங்கள் அன்றாட பழக்க வழக்கங்களிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சொல்லை பயன்படுத்துவதன் மூலமாக நீங்கள் என்ன அர்த்தத்தில் ஒரு பிறமொழி சொல்லை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அதற்கு இணையான, அதைவிட ஆழமான ஒரு அழகான தமிழ் சொல் என்பது உங்களுடைய ஞாபகத்திலிருந்து மறைந்து போய்விடுகிறது. இது உண்மையிலேயே மொழிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. நிறைய சொற்கள், புதிய சொற்கள் ஒரு மொழிக்கு வந்து சேர்வது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அந்த சொற்கள் எல்லாமே உண்மையில் அர்த்தபூர்வமானதாக இருக்கிறதா அல்லது தமிழில் இல்லாத ஒன்றை இட்டு நிரப்பக்கூடியதாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு இளைஞர்கள் பேசக்கூடிய சொற்களில் நிறைய சொற்கள் எந்தவித அர்த்தமும் இல்லாத சொற்களாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அதாவது அந்த சமயத்தினுடைய மோஸ்தர் என்று சொல்வார்களே, ஒரு நவநாகரிகம் கருதி அப்படிப்பட்ட சொற்கள் ஒரு நடைமுறையில் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். இதுவே பேசி 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 கடைசியில் ஒரு தனி மொழி, ஒரு காலகட்டத்தினுடைய இதுதான் இளைஞர்களுடைய மொழி அல்லது இதுதான் நகர்ப்புறவாசிகளுடைய ஒரு மொழி என்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உருவாகி விடுவது என்பது ஒரு மொழியை சிதைக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்படி பேச்சு வழக்கில் அர்த்தமில்லாமல் உருவாகக்கூடிய புதிய சொற்களாகட்டும் அல்லது பிற மொழிகளிலிருந்து அனாவசியமாக கடன் வாங்கப்படுகிற, திணிக்கப்படுகிற சொற்களாகட்டும் நம்முடைய மொழி கட்டுமானத்தையே சிதைக்கக்கூடிய ஒன்று, நம்முடைய மொழி சார்ந்த வெளிப்பாட்டு திறனையே மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதே போல இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, மொழியை உள்ளிருந்து சிதைக்கக்கூடிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அதுதான் நவீன தொழில்நுட்ப ஊடகங்களில் பயன்படுத்தக்கூடிய குறியீட்டு சொற்களாகும். அதாவது நீங்கள் சாதாரணமாக ஆங்கிலத்திலேயே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல ஆங்கில வார்த்தைகள் அவை மிகவும் சுருக்கப்பட்டு அல்லது குறியீட்டு சொற்களாக மாற்றப்பட்டு அவை இணையதளங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் செல்போன்களிலும் பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் அவருக்கு வந்த ஒரு குறுஞ்செய்தியை என்னிடம் காட்டி இதை படித்து பாருங்கள் என்று சொன்னார். அது ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது.
ஒரு 4 வரிதான் இருக்கிறது. ஆனால் அந்த சொற்களுடைய அர்த்தம் என்னவென்று என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அந்த சொற்களை எல்லாம் நான் இப்பொழுதுதான் முதலாக புதிதாக பார்க்கிறேன். அதோடு இடையிடையே குறியீடுகள் வேறு. அதாவது அந்த ஒரு இமேஜ் ஃபைலாக, அதாவது அந்த படங்களாக இருக்கக்கூடிய அந்த குறியீடுகள் என்பது, அந்த குறியீடுகளும் எதை குறிக்கின்றன என்று எனக்கு தெரியவில்லை. நான் இது ஒன்றுமே புரியவில்லை என்று என்னுடைய நண்பரிடம் கொடுத்தபோது அவர் சிரித்துக்கொண்டே கடகடவென அந்த செய்தியை வாசித்து அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய சொற்கள் என்பது சமூக வலைத்தளங்களில் அல்லது செல்போன்களில் பயன்படுத்துவதற்கான குறியீட்டு ரீதியான சொற்கள் என்ற ஒரு விஷயத்தை எனக்கு அவர் விளக்கினார். அதை பார்க்கிற போது இன்றைக்கும் கூட நாம் நிறைய பேர் இந்த குறுஞ்செய்திகள் அனுப்புகிற போதோ அல்லது சமூக வலைத்தளங்களில் உரையாடுகிற போதோ நிறைய இந்த குறியீடுகளை, சிம்பல்ஸ் என்று சொல்வார்களே, அந்த குறியீடுகளை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அது அதாவது சோகத்திற்கு ஒரு குறியீடு, மகிழ்ச்சிக்கு ஒரு குறியீடு, ஆச்சரியத்திற்கு ஒரு குறியீடு, அதே போல் தனியாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஒரு குறியீடு. இப்படி இருக்கிற போது எனக்கு என்ன ஒரு கேள்வி எழுகிறது என்றால், இந்த உணர்ச்சிகளை எல்லாம் சொல்வதற்கு நம்மிடம் ஏற்கனவே சொற்கள் இருக்கின்றன, மிக ஆழமான நுட்பமான சொற்கள் இருக்கின்றன. அந்த சொற்களை எல்லாம் கைவிட்டுவிட்டு ஏன் இப்படி இந்த குறியீடுகளை பயன்படுத்துவது அல்லது சுருக்கப்பட்ட சிதைக்கப்பட்ட சொற்களை ஏன் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இது இந்த மொழிப்பழக்கம் வளர்ந்து அதாவது சுருக்கப்பட்ட சிதைக்கப்பட்ட சொல் வடிவங்களை பயன்படுத்துவதும் இதுபோல குறியீடுகளை, படங்களாக இருக்கக்கூடிய குறியீடுகளை பயன்படுத்துவது என்பதும் ஒரு விதத்தில் மொழி வளர்ச்சியை சிதைப்பது மட்டுமல்ல, ஆதிகாலத்தையே மொழி பண்பாட்டிற்கு திரும்பிச் செல்லக்கூடிய ஒரு விஷயமாகும். குகைகளில் வாழ்ந்த மனிதர்கள் தான் அவர்கள் மொழி வளர்ச்சி அடையாத போது படங்களின் மூலமாகவும் குறியீடுகளின் மூலமாகவும் தங்களுடைய உணர்ச்சிகளை பிறருக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகளை பயன்படுத்தி வந்தார்கள். அதற்கு பிறகு பண்பாட்டு வளர்ச்சியின் காரணமாக, நாகரிக வளர்ச்சியின் காரணமாக, மொழி வளர்ச்சியின் காரணமாக மொழி என்பது மலர்ந்து அது இலக்கியங்களாகவும் காப்பியங்களாகவும் ஒரு மிகப்பெரிய சொற்கிடங்கை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அப்படி பல்லாயிரம் வருடங்களாக உருவான அந்த சொற்கிடங்கிலிருந்து அற்புதமான சொற்கள் நமக்கு இருக்கிற போது ஏன் வெறுமனே குறியீடுகளையும் சிதைவுற்ற சொற்களையும் பயன்படுத்த வேண்டும்? இப்படி செய்வதன் மூலமாக நம்முடைய சிந்திக்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. மொழிதான் சிந்தனையுடைய அடித்தளமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் நாம் இதற்கு எழுதப்பட்ட சிறந்த நூல்களை வாசிப்பதில் நமக்கு சிரமம் ஏற்படுகிறது. நிறைய சொற்கள் நமக்கு தெரியாதனால் நம்மால் சிறந்த நூல்களை படிக்க முடியாமல் போகிறது. அவை நமக்கு மிகப்பெரிய தடையை ஏற்படுத்துகின்றன. அந்த வகையில் நண்பர்களே, நாம் சிறந்த சொற்களை பயன்படுத்துவது, செம்மையான சொற்களை பயன்படுத்துவது என்பது உண்மையில் நம்முடைய சிந்தனை திறனையும் மனதையும் வளர்த்து கொள்வது மட்டுமல்ல, அது தமிழ் பண்பாட்டையும் காப்பாற்றி வளர்க்கிற ஒரு விஷயம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.